அறிஞர் அண்ணா ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்திருக்கிறோம். தந்தை பெரியாரின் கனவான சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளித்திருக்கிறோம். தமிழகத்தின் உயிர்நாடி கொள்கையாக இருமொழி கொள்கையை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இந்த கொள்கைகளை மாற்ற வேண்டும் என்று சிலர் நினைக்கலாம். அப்படி நினைப்பவர்கள் சிலர் நாளைக்கு ஆட்சிக்கு வரலாம். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணாதுரை கொண்டு வந்த இந்த சட்டங்களை மாற்றலாம் என்று அவர்கள் நினைக்கும் பொழுது மக்கள் கொந்தளிப்பார்களே என்ற அச்சம் அவர்களுக்கு உருவாகும். அந்த அச்சம் உருவாகிற வரையில் இந்த மண்ணை யார் ஆண்டாலும் அண்ணாதுரை ஆண்டதாகவே பொருள் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டின் பெயரை தமிழ்நாடு அப்படிங்கிறத யாராவது மாற்றணும்னு நினைக்க முடியுமா? முடியாது. தமிழ்நாட்டின் மொழிக் கொள்கையாக இருமொழிக் கொள்கை தான் அப்படின்னு அன்னைக்கு அண்ணா அறிவிச்சாங்க. அதை மாற்ற முடியாது. சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுத்தாங்க. அதை மாற்றணும்னு நினைச்சா இன்னைக்கு முடியாது. அப்போ அண்ணா அன்னைக்கு சொன்னதான், இதை மாற்றணும்னு ஒருத்தர் நினைக்க முடியாது. நினைச்சா மக்கள் கொந்தளிப்பாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த எண்ணம் இருக்கிற வரையில் இந்த நாட்டை யார் ஆண்டாலும் அண்ணாதுரை ஆண்டதாகவே பொருள் அப்படின்னு சொல்லுவார்ல. இன்னைக்கும் தமிழ்நாட்டை அண்ணாவே ஆள்வதாகத்தான் பொருள்.